இந்த வெரைட்டிய வீட்டுல நீ அடுப்பறிச்சுன்னா வீடு பூரா பத்தியா மணக்கும். எது வேணும்? ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. சரி, இந்த காசுக்கு இது வாங்கிட்டு போ. போ. உனக்கு என்னம்மா? பசு வெரைட்டி குடியா? என்னங்க அநியாயம், இதுக்கும் வரிசைங்களா? எதுக்கோ போய் வரிசையில் நிப்ப, எரிக்கிறதுக்கு வரிசையில் நின்னா வா. உனக்கு என்ன வேணும்? எருமை வெரைட்டி 1. ஆமா, ஒரு வெரைட்டி வாங்குறதுக்கு நீ வேஷ்டி கட்டி முண்டாசு கட்டி வந்துட்ட. வா. உனக்கு என்னம்மா? 4 நாக்கு எருமை. 4 நாளுக்கு எருமையா? உனக்கு என்னம்மா? எருமை வெரைட்டி கொடுங்க. உனக்கு என்னம்மா? எவ்வளவுக்கு? 80 பைசா. உனக்கு என்ன? 22 பைசா பசு வெரைட்டி கொடுங்க. என்னங்க 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 எங்க அப்பா பசுமாடு கம்பி கொஞ்சம் ஓசியில வேண்டாம் சொன்னார். ஓசியாவா? ஆமாங்க. ஏண்டா கோமியம் கிடைச்சதுன்னு அவ்வளவு சாதாரணம் நினைச்சியா? 8 அணா கொடுத்தீங்கன்னா இது நிறைய பிடிச்சி தருவேன். 8 அணாவா? சரி இந்தாங்க, சீக்கிரமா கொடுங்க. அவசரப்படாதடா, உடனே எப்படா சுத்தி பாத்துக்கிட்டே இரு, எங்கேயாவது பேயுதான்னு. சரி, அங்க ஒண்ணு பேயுது, பிடிச்சிக்கிறா. மாமா, அக்கா அந்த சீத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சாப்பாடு கொடுத்து விட்டாளா? ஆமா மாமா. சரிதான் சார். முழு நிலா. என்னடா இது அரை நிலாவா இருக்குது? என்னடா 4 வாரம் எழுதிருக்கா, 2 வாரமா இருக்குது? 1 2 3 4 5. டேய், என்னடா 10 மாதம் குறை மாசமா இருக்குது? டேய், மரியாதையா சொல்லு. வர்ற வழியில இதை வச்சு எங்கேயாவது சாப்பிட்டியா? இல்ல மாமா. உண்மையை சொல்றான். சாப்பிடல மாமா. இல்ல மாமா, செத்து போய் உண்மையை சொல்றா. உண்மையை சொல்றா. வாங்க. குட் மார்னிங் சார். வாங்க அருண், உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு போன்ல சொன்னீங்களே? ஆமா, இதுவரைக்கும் கல்யாணத்தை பத்திய நினைப்பே எனக்கு ஏற்பட்டதில்லை. அன்னைக்கு உங்க தங்கச்சியை பார்த்ததுல இருந்து சாரதாவனை மனைவியா அடையணும்னு ஆசைப்படுறேன். சார், நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க. சாரதாவோட அழகுக்கு முன்னாடி ஏன் அந்தஸ்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கோ உங்க தங்கைக்கோ ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. நோனோ, உங்களை மாப்பிள்ளையா அடையறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். எதுக்கும் சாரதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இல்ல? நான் எதை செய்தாலும் அவன் மறுக்கவே மாட்டான். அப்படின்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஆமா சார். இனிமே இந்த சார் முறைலாம் வேண்டாம், உரிமையோட மாப்பிள்ளைன்னே கூப்பிடுங்க. சாரதா, பயத்துல ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதை விட ஸ்வீட்டான நியூஸ் சொல்ல போறேன். எனக்கு தெரியும், உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணி உண்டாயிருக்காங்க. நீ மருமகனை பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 2வது குழந்தைக்கு நீ அத்தையாக முடியும். அப்போ அண்ணி உண்மையாவே இல்லையா? சரி, நீயே சொல்லு. அப்படி வா வழிக்கு. இதுவரைக்கும் எனக்கு தங்கச்சியா மட்டும் இருந்த நீ வர்ற 10ஆம் தேதியில இருந்து முதலாளி அம்மாவா மாற போற. என்ன நான் சொல்ற? எங்க முதலாளி மிஸ்டர் மதன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். அப்படியா? ஆமா, வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். அண்ணா, நீ கொடுத்த சாக்லேட் வாயில இருக்கும்போது ஸ்வீட்டா தான் இருந்தது. ஆனா உள்ள போனதும் நெஞ்சையே கசப்பாக்கிடுச்சு. சரதா, நீ என்ன சொல்ற? நான் உனக்கு தங்கியா மட்டும் இருக்கத்தான் ஆசைப்படுறேன். மதன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருந்துமா இப்படி சொல்ற? பாத்தியா அண்ணா, அவர் பெரிய பணக்காரன்னு தான் உன்னால சொல்ல முடியலே தவிர நல்ல மனசுக்காரன்னு உன்னால சொல்ல முடியலையே. ஒரு பெண் வாழறதுக்கு பணத்தை விட மனம் தான் வேணும். சாரதா, உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிங்க கிட்ட கூட அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு கேட்பாங்களா? பைத்தியக்காரத்தனமான உன் அபிப்பிராயத்தை கேட்டு நம்ம குடும்பத்துக்கு வழிய வர அதிர்ஷ்டத்தை இழக்க நான் தயாரா இல்ல. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதா மதங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்ட. இனி அந்த முடிவை ஆண்டவனால கூட மாற்ற முடியும். என்னம்மா இது? இப்ப என்ன நடந்து போச்சு? இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்த எங்க அண்ணன் கல்யாண விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்கிறாரு. இங்க பாரு சாரதா, நீ நல்லா வாழணும்னு தான் உங்க அண்ணன் ஆசைப்படுவாரே தவிர உன் வாழ்க்கை பாழாகணும்னு நினைக்க மாட்டாருமா. அந்த நம்பிக்கையில தான் நான் இது வரைக்கும் இருந்தேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டாரு? வசதியான இடத்துல உன்னை வாழ வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறது தப்பா? அதுக்காக ஊதாரித்தனமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மதன் தான் கிடைச்சாரா?
பைத்தியக்காரி. வசதி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. உங்க அண்ணன் மட்டும் ரொம்ப யோகியமோ? காலேஜ்ல படிக்கும் போது ஒரு சினிமாக்காரியை வச்சிருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உரி சுத்தின பூனையாட்டம் என்னையே சுத்துற மாதிரி நான் மாத்திக்கலையா? அண்ணி சரிதா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நல்லவங்களாக்குறதும் கெட்டவங்களாக்குறதும் மனைவிதான். அவங்க திருப்தி படுற அளவுக்கு அவங்க டேஸ்டுக்கே வீட்டுல சாப்பாடு கிடைச்சா எதுக்காக ஹோட்டல் சாப்பாடை தேடி போறாங்க?